ப்ரோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோ டிகே ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மார்க் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒன்றுமே கவலைப்பட வேணாம். உங்களோட விருப்பம் என்ன, நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் தான். உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன் 14% 15% அந்த கேட்டகரி வைஸில் வந்து எலிஜிபிள் மார்க் இருக்கும். அது வந்து நீட்டு வருஷம் வருஷம் மார்க் பொறுத்து மாறும். ஆனால் அந்த 14% 15% வந்து மாறாது. ஆனால் மார்க் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இருக்கும். நீங்கள் நிறைய மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து குறைய எம்பிபிஎஸ் அப்போ கவர்மெண்ட்டில். ஆனால் உங்களுக்கு பாஸ் மார்க் வாங்கினா கூட எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஆனால் காசு வந்து செலவாகும், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நிறைய மார்க் எடுத்திங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். கம்மி மார்க் எடுத்திங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். இல்லைனா வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் என்னோடய அட்வைஸ். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வீடியோவில் சந்திப்போம்.